இந்த 2017-18 இந்த வருஷத்துல தான் என்னது வந்துச்சுன்னு கேட்டா நீட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு வேர்டு புதுசா கிரியேட் ஆகுது. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் கிளியர் பண்றதா இருந்துச்சுன்னா என்சிஆர்டி சிலபஸ்ல படிச்சா மட்டுமே நீட் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க என்ன செய்யுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. சரி, அந்த வார்த்தையினுடைய பலன் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க என்சிஆர்டி புக்கை நம்ம ரெஃபர் பண்ணணும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க, மெட்ரிகுலேஷன்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே எதை டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்சிஆர்டி புக்கை டிபெண்ட் பண்றாங்க. இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜியில சேர்க்கறதுக்கு குழந்தைகளை பெற்று ரெடியா வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், செவன்த் ஸ்டாண்டர்ட் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா பேரண்ட்டுமே ரெடி ஆயிட்டாங்க. என் பிள்ளை இனிமே டாக்டர் ஆகணும்னா, என் பிள்ளை இனிமே ஐஐடியில ஜாயின் பண்றதா இருந்துச்சுன்னா கட்டாயம் என்னது படிச்சே ஆகணும்னு கேட்டா என்சிஆர்டி சிலபஸ்ல கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாய வலை என்ன செய்யுதுன்னு கேட்டோம்னா 2017-18 உருவாக்கப்படுது. சரி, ரைட். அந்த இது உருவாக்குனதுனால என்ன பலன்? பிறந்த குழந்தைகள் கேஜி செக்ஷன்ல இருந்து எல்லாருமே ஸ்டார்டிங்லே எதுல சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்னுடைய எண்ணிக்கையும் கடந்த ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்னுடைய எண்ணிக்கையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அதிகம் 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 அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. ஒரு பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆரம்பிக்கவே இல்லை. எந்த வித கவர்மெண்ட் ஸ்கூலுமே அப்கிரேட் ஆகல. அப்புறம் என்ன இதுல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருந்துச்சு, உங்க பிள்ளைய ஸ்டேட் போர்ட்ல போட போறீங்களா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போட போறீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ அதே வார்த்தை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைய ஸ்டேட் போர்ட்ல படிக்க வைக்க போறீங்களா இல்ல சிபிஎஸ்இல படிக்க வைக்க போறீங்களா? ஏன்னா நீட் ஜேஇ படிக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் சிபிஎஸ்இல தான் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இமேஜை என்ன செஞ்சுட்டாங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க.